வணக்கம். நான் உங்கள் மதுரை பாண்டியா. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல வழக்கமா சொல்லப்பட்டு வந்த ஒரு நாட்டுப்புற கதையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாட்டுப்புற கதையை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். அந்த காலத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடைப்பட்ட நடக்கக்கூடிய சண்டைகளை மையமா வச்சு கற்பனைக்கு அப்பாற்பட்டு சொல்லப்பட்ட ஒரு நாட்டுப்புற கதை தான் இப்ப நம்ம பேச போறது. இந்த நாட்டுப்புற கதை விருதுநகர் மாவட்டத்தை பக்கம் வழக்கமா சொல்லப்பட்டு வந்தது. இந்த கதையில ஒரு அம்மா ரொம்ப கஞ்சமா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பையன், கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன். இவங்க 2 பேருமே ஒரு கஞ்சத்தனத்தோட அந்த ஊருக்குள்ள வாழ்ந்து வர்றாங்க. அந்த பையன் வந்து அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா சொல்றத கேட்கக்கூடிய பையன். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த கத்திரிக்காயில இவங்க மட்டும் தான் அந்த கத்திரிக்காய் தோட்டத்துல இவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ணி வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய வருமானத்தையும் வச்சு இவங்க சாப்பிட்டுட்டு வர்றாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்களால வந்து கத்திரிக்காய் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் அவங்களால முடியாம வேலையாட்களை வைக்க பாக்குறாங்க. ஆனா வேலையாட்களுக்கு வச்சோம்னா சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வச்சு இதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஒரு பயங்கரமா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வர்ற மருமகளை வேலை வாங்கி நம்ம ஈஸியா நமக்கு பணமும் சம்பாரிச்சுக்கலாம். வந்ததுக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ஒரு பொண்ணு, ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணை வந்து பக்கத்து ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க மகனுக்கு. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து அந்த ஊருக்கு அந்த வீட்டுக்கு வந்து நாயா உழைச்சு கொடுக்குது. கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் பாக்குறாங்க. வீட்டுல நடக்கக்கூடிய சாப்பாடு வேலையில இருந்து, பாத்திரம் விளக்குறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் தோட்ட வேலையில பராமரிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அந்த பொண்ணு தான் பாக்குது. அவங்களோட சாப்பாடு வந்து அதிகபட்சமா இருக்கிறது அந்த தோட்டத்துல விளையக்கூடிய கத்திரிக்காய் வச்சுதான் அதிகமா சாப்பிடுறாங்க. அப்போ வந்து அம்மாவும் மகனும் வந்து செய்யக்கூடிய கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், கூட்டு எல்லாத்துலயும் அவங்க மட்டும் கத்திரிக்காய் வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து குழம்போட சாறு மட்டும் தான் ஊத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே வெறுப்பு. என்னடா நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், நமக்கு வந்து கொஞ்சம் கூட காய் வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணிருது, அம்மாவும் பையனும் வெளியூர் அதாவது பக்கத்துல சந்தையில போய் சில பொருட்கள் வாங்க போற நேரத்துல இந்த பொண்ணா புத்திசாலித்தனம் என்ன பண்ணிருது, தோட்டத்துல போய் காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போய் சாப்பிடலான்னு போகுது. அங்க போய் உட்காந்து சாப்பிடுது. இந்த பொண்ணு அத கத்திரிக்காயை ருசிச்சு சாப்பிடுற அந்த அழகை பார்த்து அந்த சாமியே வந்து ஒரு மாதிரி தன்னோட வெக்கத்தெல்லாம் விட்டு சாமின்ற ஒரு அந்த ஒரு நிலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு கூட அப்படின்னு சொல்லி வெக்கத்தை விட்டு அந்த சாமி கேட்டுருது. இந்த பொண்ணு வந்து சாமின்லாம் பார்க்கல, அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்ல நான் அதை அனுபவிச்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு அஸ்கு புஸ்கு அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்டே இல்லைன்னு சொல்லிடுது. சாமி சிலை என்ன ஆயிருதுன்னா, அந்த பொண்ணு நமக்கு இல்லைன்னு சொல்லிருச்சு, சாமி நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நமக்கே இல்லைன்னு சொல்லிருச்சுன்னு சொல்லி சாமியோட தலை அப்படி தொங்கிருது. தொங்குனோடனே வழக்கம் போல அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருது. அடுத்த நாள் காலையில பூசாரி வந்து கோயிலை திறக்கிறாப்புல. கோயிலை திறந்தா சாமியோட தலை இப்படி தொங்கி இருக்கிறத பாக்குறாரு. போச்சு, சாமி தலை தொங்கிருச்சு, தெய்வ குத்தம் ஆயிருச்சு, ஊர்ல உள்ள யாரோ ஒரு ஆள் பாவம் பண்ணிட்டீங்க, வாங்க ஆத்தா முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுங்க நான் பண்ணலன்னு சொல்லி அதை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே வர சொல்லி சத்தியம் பண்ணி கேக்குறாங்க. சாமியோட சன்னதியில வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணு பண்ணியிருக்கோம், யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ யாருக்குமே சாமி வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல. மருமக வர்றா. மருமக வந்து இந்த மாதிரி சத்தியம் பண்ற நேரம் சாமி சிலை அப்படி தலையை நிமிந்து பாக்குது. ஊரே ஒரு மாதிரி புது மருமக வந்துதான் சாமிக்கு தெய்வ குத்தம் பண்ணிட்டானோன்னா அந்த அம்மாவுக்கு அதாவது மாமியாருக்கு வந்து அவமானம் தாங்கவே முடியல. நம்ம மருமக இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி செஞ்சுட்டு என்ன பண்றாங்க, கோவத்துல ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள அந்த பொண்ணை அமுக்கி, டேய் இவளை கொண்டு நீ சுடுகாட்டுல வச்சு எரிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. பையன் தான் அம்மா சொல் பேச்சு அப்படியே கேட்கிற பையனாச்சே. மூட்டையை தோல்ல தூக்கிட்டு பக்கத்துல உள்ள சுடுகாட்டுக்கு போறான். சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறான், எரிக்கிறதுக்கு தீப்பெட்டி கொண்டு வரல. அடடா தீப்பெட்டியை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை அங்கேயே போட்டு தீப்பெட்டி எடுக்க வர்றான். இந்த கேப்ல வந்து அந்த பொண்ணு ஐயா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுல இருந்து கத்துறா. கத்துறதாங்கனக்குள்ள ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து கவனிச்சிடறாரு. கவனிச்சுட்டு வந்து ஏதோ சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை அவுத்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து தன்னோட நிலைமை எல்லாத்தையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்றா. சொன்ன உடனே அந்த பெரியவர் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஐயா அந்த மாதிரி வந்து இப்படி இந்த பொண்ணு வந்து இங்க கல்யாணம் பண்ணி வந்தாலாம், வந்த இடத்துல அவங்க மாமியார் குடும்பம் தாங்க முடியல, அதனால அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண சொல்ற அளவுக்கு அவங்க அம்மா மாமியார் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. உடனே அந்த பெரியவருக்கு வந்து ஒரு இறக்க வருது அந்த பொண்ணு மேல. ஏன்னா அந்த அந்த பெரியவருக்கு வந்து புள்ள குட்டி மனைவின்னு யாருமே கிடையாது, வெறும் ஒண்டி கெட்ட. அவருக்கு நிறைய சொத்து பணம் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து, மா எனக்கு அடுத்து என்னோட சொத்துக்கு நீ தான் வாரிசு, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அந்த பெரியவர் ஒரு காலத்துல இறந்து போயிடுறாரு.
இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து மகனை ஏமாத்துறதுக்காக அந்த ஆடு மேய்ச்சவர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணை மூட்டையில இருந்து எடுத்துட்டு அவர் அந்த பொண்ணோட சைஸுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை உள்ள வச்சு கட்டிடுறாரு. அந்த முட்டா பையன் மகனும் வந்து தீப்பெட்டியால அந்த ஆட்டுக்குள்ள, அதாவது அந்த சாக்குக்குள்ள வந்து அந்த பொண்ணுதான் இருக்குன்னு நினைச்சு கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். வீட்லயும் போய் சொல்லிடுறான், அம்மா அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுங்களும் நிம்மதியா செத்து போயிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த பெரியவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நகை நட்டு சொத்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கே வர்றா. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறா. கதவை தட்டுறப்ப 2 பேரும் சேர்ந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஆச்சரியம், என்னடா செத்து போனவ எப்படி உயிரோட வந்தா, அதுவும் நகை நட்டோட வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றா, இல்லத்த இவர் என்னை எரிச்சிட்டாரா, எரிச்சதுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன். சொர்க்கத்துல மாமா தான் வந்து இந்த நகை நட்டெல்லாம் போட்டாரு. மாமாவா? மாமானா அதான் உங்க புருஷன் தான் இந்தம்மா இந்த நகை நட்டெல்லாம் வச்சுக்க, சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. சொன்னதை கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணு சாமியை வந்து சாமி குத்த பண்ணது, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேலை பார்த்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு, நமக்கு சொத்து பணம் வருது, இவளுக்கே இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா நம்ம வீட்டுக்காரர் நம்ம போனா எவ்வளவு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு, டேய் தம்பி என்னைய ஒரு மூட்டைகளை போட்டு கட்டி போட்டு அதே மாதிரி எரிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லி சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்து எரிக்க சொல்றான். மகனும் சொல் பேச்சு தட்டாதவன்ல, அம்மா உள்ள சாக்கு மூட்டைகளை அமுக்கி அப்படியே கழுத்துல குறவலை கட்டி வழக்கம் போல தீப்பெட்டியை போட்டு கொளுத்தி போட்டு வந்துடுறான். வந்தோன்னா அம்மா வருவாங்கன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்குறேன். பார்த்தா அம்மா வரவே இல்லை. அம்மா நிஜமாவே செத்து மேல போயிட்டாங்க. இது இந்த பொண்ணுக்கு தெரியும், எது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பொண்ணு யதார்த்தமா சொன்னதுனால அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்றனால முழுசா நம்பிடுறாங்க. அம்மா, அதாவது மாமியார் ஸ்தானத்துல அந்த அம்மா இல்லாதனால இவங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிதே சுவாரஸ்யமா நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல மருமகளை தொந்தரவு செய்யும் மாமியாருக்காக மட்டும் இந்த கதை சொல்லப்பட்டது. எல்லா மாமியாருக்காகவும் இல்ல, மருமகளை தொந்தரவு செய்யக்கூடிய மாமியாருக்கு. மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா. நன்றி.